வணக்கம் அனைவருக்கும். இன்று 31/3/2024 நாங்கள் ஒரு ரம்மியமான பொழுதில் கனடா ஸ்காப்ரோ பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ இந்து ஐயப்பன் ஆலயத்தில் கனடாவில் திரு ஆறுமுகம் குகன் அவர்களால் எழுதப்பட்ட இந்த நூலானது நெய்தல் என்ற பெயருடன் இன்று வெளியீடு செய்யப்படுகிறது. நெய்தல் நூல் வெளியீட்டு விழாவில் சிறப்புரையாற்றியோர் பாராளுமன்ற உறுப்பினர் லோகன் கணபதி, சின்னத்தம்பி சண்முகராஜா, ஐயம்பிள்ளை சண்முகநாதன், மா சித்தி விநாயகம், சுப்பிரமணியம் விவேகானந்தன். நிகழ்ச்சி தொகுப்பு ஜெயா குமாரசாமி. அந்த நிகழ்வை நாங்கள் இந்த காணொளி ஊடாக உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறோம். நன்றி. தொடர்ந்து நாம் இழந்த உறவுகளுக்காக ஒரு நிமிட ஆதரவு. நன்றி. தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் கனேடிய தேசிய கீதத்தை இசைப்பதற்காக செல்வி கனிஷ்கா ரகு மற்றும் அஞ்சனா சக்தி வடிவேலை மேடை கலைக்கின்றோம். மொழி வாழிய வாழியவே வானமளந்த அனைத்து மளந்திடும் வன்மொழி வாழியவே கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழலி நீங்க தமிழ் மொழியோடு துலங்குக வைரகமே. தொல்லை தரு தொல்லை அகன்று சுடர்ந்த தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமளந்த அனைத்து மளந்திடும் வன்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே, தமிழ் மொழி வாழியவே. True patriot love in us command. With glowing hearts we see thee rise, the true north, strong and free. From far and wide, oh Canada, we stand on guard for thee. God keep our land glorious and free. Oh Canada, we stand on guard for
that is a very hard thing to do. We know you are a very hard worker and you did a great job. Thank you for all the things you've given us, and we hope your dreams continue to come true. We put in your mind to do something and accomplish it. You always ask Kariba and Sabiaka and Kamyaka if Kosu is coming, which is nice, even though I don't like to be called Kosu. And we still love and appreciate you even though you always picture us. You were able to turn your experiences into writing, which is a very important thing. People will read your stories and they will be spread around. You're making a big impact on the people around you. We appreciate you including the women in your family, me, Kavi, and Amma. You should be very pleased with what you've done because it's something that not everyone can do. We thank you for dedicating so much of your life to us, and we're very happy that you got to do this. You've given us so much, even if it takes years of convincing, like for a dog, and we're still eternally grateful. Continue to inspire other people the way you've inspired me for 16 years. Thank you for being the caring, hardworking, inspirational, and appreciative dad that you are. You add light to our family, especially when Amma's mad at all of us. I've seen the effect you have on people since a young age, and I'm glad to know that you'll continue to do this with your stories. We're also proud of you. Congratulations on your accomplishment. உயிர் தந்த அன்னையையும் எனக்கு உயிரான அன்னை தமிழையும் என் உயிர் வளர்த்த அன்னை மண்ணையும் முதலில் தாழ் பணிந்து வணங்கி இன்றைய விழாவின் நாயகனாக இருக்கின்ற தம்பி குகன் அவர்களே, இந்த விழாவை மிக சிறப்பாக வெளிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற தம்பி ஜெயக்குமார் அவர்களே மற்றும் நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தின் தலைவர் ஆனந்தன் அவர்களே, இங்கே வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கின்ற ஆசிரியர் சண்முகநாதன் அவர்களே மற்றும் கவிஞர் சித்திவநாயகம் அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற அவையோர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பும் வணக்கமும். இந்த இனிய மாலை பொழுது இங்கே எம் ஊர் உறவுகள், எமது மண் உறவுகள் எல்லோரும் கூடியிருக்கின்றீர்கள். உற்சாகமாக இருக்க வேண்டும், எல்லோரும் சோர்ந்திருக்கின்றீர்கள், சாப்பிட்ட பின்னும் சோர்ந்திருக்கிறீர்கள். உற்சாகமாக இருந்து எங்களுடைய எழுத்தாளர் குகன் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். சொல்லுவார்கள், அரங்கத்தில் வந்திருப்பவர்கள் கைகளோடு வந்திருக்கின்றார்கள் என்றால் கை தட்டுவதற்காகவே வந்திருக்கின்றார்கள் என்று அர்த்தம். ஆகவே அடிக்கடி கைதட்டி எங்களுடைய இந்த இளம் எழுத்தாளரை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த நூல் வெளியீட்டு விழா நெய்தல் என்ற ஒரு அருமையான தலைப்பிலே இந்த சிறுகதை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னர் கூறியது போல எமது மண்ணிலே இந்த நூல் வெளியிடப்பட்டு அமோக வரவேற்பை பெற்ற பின்னர் இங்கே அறிமுகம் கரைகிறது. நெய்தல் நிலத்திற்கென்றே உரிய பறவை அது. எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அங்கே நெடுந்தீவிலே நாங்கள் வாழ்ந்த காலங்களில் சொல்வார்கள், இல்லே காகம் கரைகிறது, இப்போ வருகிற லோஞ்சில யாரோ என்னுடைய உறவினர் யாரோ வரப்போறார் போல இருக்கு, அல்லது இன்றைக்கு எனக்கு ஒரு கடிதம் வரப்போவது போல இருக்கு. அதை இங்கே குறிப்பிடுகிறார். காகம் கரைவதோடு தொடங்குகின்ற இதிலே காகம் கத்தினால் கடிதம் வரும் என்றால், காகம் கத்தினால் கடிதம் வரும் என்றால் கடன்காரன் வந்திருக்கிறார். அருமையான சிறிய சிறிய இலகுவான வார்த்தைகள் தான் சுவைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அந்த அகதியிலே வருகின்ற அந்த கதாநாயகி நினைப்பதாக சொல்கிறார்.
நல்ல மாணவர்கள் இன்றைக்கு உயர் கல்வியை பெற்று அவர்கள் எல்லாம் ஒரு சிறந்த இடத்திலே இருந்து அங்கே அந்த விழாவிலே சிறப்பான நிகழ்வுகள் நடைபெற்றது. அதை பார்த்து எனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி அடைந்தேன். அதே மகிழ்ச்சி அடையத்திலே உள்ளுக்கு நான் நடந்து பார்த்தேன். என்னுடைய பழைய ஞாபகங்கள் எனக்கு நிழலாடினது. அதே நேரத்திலே என்னுடைய மாணவனை பற்றி வியாபாரம் சொல்லுகின்ற பொழுது நல்ல நோக்கத்துக்காக அந்த உடனே வாழ்க்கை கூடியிருக்கின்ற இதுவரையும் அவர்களோடு இங்கு வந்து அந்த பெயரெல்லாம் சேர்த்து வந்திருக்கின்ற தலைமுறை பிள்ளைகளை வணங்கி தேடித்தோறுகிறார் என்று பல சின்ன சிறு கதையை பேசி மனம் வாடி துன்பம் பல உலகி பிறர் வாட பல செயல் செய்து நிறை கூடி கிளப்பரோ மீறி பின் மாயும் வேடிக்கை மனிதரை சோல் நான் வீழ்ந்திருந்து நேர்த்தாயோ என்கின்ற பாரதியுடைய உச்சபட்ச தன்னம்பிக்கை கருத்துக்களை தலை நீட்டி அவர் புலம்பெயரில் அகதியாக போன பொழுது குகன் அவர்கள் இன்று வரை அந்த தன்னம்பிக்கை துணிகளோடு இன்று ஒரு மனதிற்கு ஒரு பெரிய கரமாக இன்று இருந்திருக்கிறார். அவரை வாழ்வதற்கு கிடைத்த வாய்ப்புக்கு இந்த இயக்கத்தை நன்றி கூறி இந்த புத்தகம் அந்த தலைவருடைய சர்வநாதன் அவர் அண்ணன் போல சிறிய புத்தகமாக இருக்கிறது. பெரிதாக வந்தால் நல்லா இருக்கும் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள். பெருமைப்படுவோம். அதோடு அதாவது உண்மையாக இந்த புத்தகம் எழுதுறது எனக்கு முதல்ல கற்பித்த ஆசிரியர்கள் நெடுந்தீவு புனித கவிதையார் அடித்த ஜெயமணி டீச்சர் தான் முதல் கவிதையார் அடித்தேன். அதுக்கு பிறகு நான் 5ஆம் ஆண்டுக்கு எழுதி வாத்தியார் திருவங்கடத்துல என்ன வழிநடத்தினவர்கள் அதில் இங்கே இருக்கிற அவர்களுக்கு வாரிசுகள் தன்னாய மாஸ்டர் அவற்றின் மருமகளைத்தான் நான் மனைவியாக்கிக் கொண்டேன். அடுத்தது திரு குமாரசாமி மாஸ்டர் அவர்கள். இந்த 2 பேரும் தான் உண்மையாக தமிழர்களுக்கு அழகாக சொல்லி தந்தவர்கள். அந்த இடத்துல இருந்தால் எனக்கு எழுத்தும் எனக்கு இதுவும் ஆரம்பிக்கிறது. அந்த நன்றிகளோ என்னவோ இன்னைக்கு ஜெயும் வந்து எனக்கு ஒரு அறிவாளராக இங்க வந்து நிகழ்ச்சி தொகுப்பை சிறப்பாக நடத்தி தந்து அவருடைய சகோதரிகளும் இங்க வந்தது மிக்க நன்றி. ஸோ அப்படியே ஆரம்பிச்ச அந்த எழுத்து வழக்கு சின்ன நாடகங்கள் அப்படின்னு எல்லாம் தோணிச்சது. அதுக்கு உண்மையான ஆரம்பம் இன்னொரு ஆரம்பம்னு சொன்னா அதுக்கு அம்மா. அதாவது அந்த நேரம் உங்கள்கிட்ட எந்த வசதிகளுமே இல்லாத இடங்கள்ல ஒவ்வொரு பேரும் புத்தகங்களும் பரிமாறும். ஒரு ஆள் வேண்டிக்கோ வியாபாரத்துல வந்தா அவ வாய்க்க முடியும் இன்னொரு புத்தகம் கொடுப்போம். அப்படியே அந்த சுற்றுவட்டாரம் மட்டும் அந்த புத்தகம் அன்றைய நான் சொல்லுவோம் வந்து சிறப்பான நிலவரத்தை இதை நான் வந்து சிறப்பித்த அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. எனக்கு ஏற்கனவே நன்றிகளை ஏற்றுக்கொள்ளவும் நன்றி வணக்கம். நன்றி நன்றி. எல்லோருக்கும் வழிகள் இருக்கும். அதையும் தாண்டி உங்கள் வெற்றிகள் உங்களை வாழ்த்தும். உங்கள் தந்தையாரின் ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் என்று இருக்கும். மதிப்புக்கும் இன்றைய விழாவினுடைய பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி லோகன் கணபதி அவர்களே, இங்கே இந்த விழா நாயகனாக ஒரு கன்னி முயற்சியை தொடர்ந்து இன்றைக்கு இந்த தமிழ்கூறு நல்லுலகத்திலே ஒரு எழுத்தாளனாக பரிணமித்து தன்னுடைய அடியை ஆரம்பித்திருக்கின்ற தம்பி குகன் அவர்களே, அவன் என்னுடைய மாணவன் என்பதிலே நான் தெரிந்து கொள்ளுகிறேன். அடுத்து எங்களுடைய இன்றைக்கு இந்த அரங்கிலே இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற பேச்சாளர்களே, என்னருமை பெரியோர்களே, பெற்றோர்களே, கல்விமான்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நூல் என்பது நிச்சயமாக
சாதாரணமாக நாங்கள் எல்லோருக்கும் அந்த எழுதுகிற ஆற்றல் இருக்குது, எழுதலாம். ஆனால் அவற்றை ஒழுங்குபடுத்தி இப்படித்தான் அமைய வேண்டும், இப்படித்தான் அமைய வேண்டும் என்று சொல்லி ஒழுங்குக்கு கொண்டு வந்து அதை சிறுகதையாகவோ அல்லது நாவலாகவோ அல்லது ஒரு பெரிய நாடகமாகவோ ஏதாவது ஒரு ஆக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கொஞ்சம் புத்தகங்கள் நிறைய வாசிக்க வேண்டும். அந்த வாசிப்பு தன்மை ஆரம்ப காலத்திலிருந்தே தம்பி குகனிடம் நிறையவே இருந்தது. ஏனென்றால் நெடுந்தீவு மகா வித்தியாலயத்தில் நான் ஆசிரியராக பணியாற்றிய பொழுது அங்கே இவருடைய நெடுந்தீவாக பாராளும். ஏனென்றால் முதல்ல இந்த தம்பி ஜெயக்குமாருக்கு அவருடைய அன்பான கருணையான ஆரம்ப வரைக்கும் நன்றி சொல்லி இங்க மதுரைக்கிட்டவங்க எல்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் ஹாலிடே இந்த குருடையில கூட நான் கூட சொல்லியிருந்தேன். நான் நினைப்பது தெரியாது. நிச்சயமாக உங்களை வாழ்த்துறதுக்கு நான் என்னுடைய சார்பிலும் என்னுடைய அரை சார்பிலும் வருவேன், முடிந்தவர் வருவேன் என்று சொல்லி வந்திருக்கின்ற அந்த இது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் இங்க வந்து ஒரு வாழ்த்துறதுக்கு எங்களுக்கெல்லாம் நிறைய வாழ்த்தோம், பிளாஷ் பண்ணணும், இருக்கிற நேரம் தட்டி கொடுக்கணும். வெளியில் சொல்லுவாங்க பேட் இந்த பேக். அதனால் அந்த என்கரேஜ்மெண்ட் மற்றது தட்டி கொடுக்கறது, அந்த ஹாய்னஸ்கள் எல்லாம் சிலவழி எங்களோட உதவிகள் இருந்து அந்நியப்படுது. அப்ப அதிலெல்லாம் அந்நியப்படாமல் நீங்கள் உண்மையிலேயே வாழ்த்தணும்னு வந்திருக்கின்ற உங்களுக்கும் நன்றிகளை பாராட்டுகளை சொல்லி 2 விடயங்கள் சொல்லி போட்டு நான் என்னுடைய ஒன்றாவது அரசு சார்பாக கொண்டு வந்திருக்கின்ற வாழ்த்து முதலை குழுவர்களுக்கு வழங்கல் அமைக்கின்றேன். இந்த நெய்தல் சிறுதாய தொகுப்பு நாங்களெல்லாம் நெய்தல்ல இருந்து எங்களுடைய நெடுந்தீவு மக்கள் வந்து மருதத்தோட கைகோத்து வாழ்ந்த சமூகம், கடலும் கடல் சார்ந்து வயலில் சார்ந்து. அப்ப அந்த நிலையிலே அப்படியான ஒரு சமூகமாக பல வழிகளாக வருகின்றதும் எல்லாத்தையும் வைக்கணும். அதெல்லாம் நாங்கள் காப்பாற்ற இருக்கிறேன். இங்கே காப்பாற்றலாம், அந்த ஊர்ல காப்பாற்றலாம். உங்களுக்கு தெரியும். அப்ப அப்படியான ஒரு கான்செப்ட், ஒரு தீவிர தான் ஒரு புத்தகம் நான் விமர்சிக்க நான் திறனாய்வாளர் இல்லை. நான் எனக்கு வாழ்க்கை முதல் ஆசிரியர்கள் வந்திருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு விடயங்களை சொல்லி இங்கே வாசிக்க நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் அகதிகள் நாங்கள் எல்லாரும் அதிகமான நாட்கள் அகதிகள் உங்களுக்கு தெரியும். ஊர்ல வந்து இந்த அகதிகள் அந்த அந்த லைஃப் வாழ்க்கைக்கு நம்மளோட வரலாற்று வரலாறு. அப்ப அந்த தெரியுடைய புத்தக வாழ்க்கையில தெரியும். அந்த மண்ணில இருந்து விடுவித்து அறியப்பட்ட எதிர்மாற்றங்கள், ஊர்கள் அவ்வளவு அதனுடைய அந்த அனுபவ ஆர்வலை தான் இவருடைய இந்த நெய்தல் புத்தகம். அவருக்கு எங்கே என்னுடைய அன்பான அவருக்கு உங்களுடைய பாராட்டுக்கள். No one tells you a story or tells you tell. You don't tell, no one tells you a story. இது சொல்ல விட தெரியாது. நாங்கள் வந்து எங்கள்கிட்ட நிறைய வழி அது குமுத்திரி படையில இருந்து அதுக்கு முதலே திருப்ப நான் எங்க ஊர்ல இருந்து வரேன். வரலாறு யாரோடைய தொடங்குறேன் இல்லை, வரலாறு யாரோடைய முடிவுறதும் இல்லை. அப்ப எங்கள்கிட்ட வழி இருக்கு. எங்களுக்கு 3 லட்சம் 4 லட்சம் தமிழ் மக்கள் கனடாவில் இருக்கிறாங்க. அந்த 4 லட்சத்துக்கு மேல ஸ்டோரி உண்மையான ஸ்டோரி. இவர் எழுதுனது பிக்ஷன் இல்லை, புனகதை. அவர் சொல்றாரு பாத்திரங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கு. நன்றி நன்றி கௌரவ லோகன் கணபதி அவர்களுக்கு. 2 முக்கியமான விடயங்களை இங்கே நமக்கு எடுத்துரைத்துட்டு போயிருக்கின்றார். முதலாவது, அவர் வந்தோட சார்பில் நாங்கள் பாராய்வோம். உண்மையிலேயே அவர் நான் வேறு இடங்களை பார்க்கும் போது நாங்கள் ஒரு சன்மாச சொன்னவாரி நெடுந்தீவான் என்று சொல்றது பெருமைப்படுவோம். இருந்தாலும் அவர் மக்களுக்கானவர். கிருவானந்த வாரியர் சொல்லுவார், அண்டாவுக்குள்ள குண்டாடகம், குண்டாக்குள்ள அண்டாடகாது. நெடுந்தீவான் என்று சொல்வதை விட நமது தமிழுக்கானவர், நமது மக்களுக்கானவர் என்று சொல்வதை பெருமைப்படுவோம்.
அதே ஒரு விடயத்தை நானும் குவரன் கதைகளில் பார்த்தேன். சிறுகதை ஆசிரியர்கள் அதிகமாக அந்த கூட்டாக அங்கே செய்து வந்தார்கள். அதே போன்று பாதிக்கப்பட்ட மக்களில் பரம்பு மலையாகத்தான் நமது கனடா இருக்கின்றது. இங்கே நாங்கள் புகழ் போன்று நமது பணிகளை எழுத வேண்டும், அடுத்த சந்ததியினரும் இதை அறிய வேண்டும் என்பதை கூறி அடுத்த ஒரு 5-10 நிமிடங்கள் சிறிய இடைவெளி ஒன்று விடுவோம். அங்கே தேநீர் மற்றும் சிற்றுண்டிகள் இருக்கின்றது. அவற்றை பெற்றுக் கொள்ளும் வண்ணம் கேட்டுக் கொள்கின்றோம். 10 நிமிடத்தில் மீண்டும் இந்த நேரத்திலே நான் அதிக நேரம் இருக்கிறது தம்மை போனவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும். நான் நெடுந்தீவு அடியே இருந்தாலும் கூட நெடுந்தீவு அவரை தெரியாது. இங்கு வந்தால் எனக்கு தெரியும். நான் இப்பொழுது என்னை திடீரென்று பேச வைத்து விட்டார்கள். நான் பேச்சு பாடமாக்கி கொண்டு வரவில்லை என்றது போல திரு குகன் அவர்களை நான் பல கவியர்கள் பட்டிமன்றங்களிலே பேசுவது கலக்கிருக்கிறேன். எந்த ஒரு தலைப்பை கொடுத்தாலும் அல்லது ஒருவர் வராவிட்டால் அல்லது பட்டிமன்ற திடீரென்று தனக்கு வர முடியவில்லை என்பர், தனக்கு சோவில்லை என்பர், அந்த இடத்திலே உடனே கோண கேட்டால் ஒரு ஆயத்தப்படுத்தாமல் எந்த ஒரு முன்னறித்தலுமின்றி தொடர்ந்து எந்த கருத்தை கொடுத்தாலும் பேசக்கூடிய ஒரு பேச்சாற்றல் உள்ளவர். அதை விட கடல் சிறிதுனாலும் காரம் பேசுவார்கள். ஆள் சின்ன தோட்டமாக இருந்தாலும் சிறந்த ஒரு அறிவாளி, ஆக்கோடு பழகுகின்ற ஒரு பண்பாளர். நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்திலே அவர் பல நிர்வாகத்தில் இருந்திருக்கிறார். நெடுந்தீவு மக்கள் ஒன்றியம் பல கலைஞர்களை வளர்வதற்கு மூடி அமைத்து கொடுத்த இடங்கள். ஆகிய நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தோடு அவருடைய சேவை தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது. நெடுந்தீவு மக்கள் ஒன்றிய தலைவர்கள் இருக்கின்றார். அதனால இந்த கலைகளை வளர்ப்பதற்கு ஒன்றியங்களோடு நின்று அவருடைய பணி தொடர வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் நடுந்தீவை சில பாடல்களை எழுதி வெளியிட்டுள்ளேன். அது இசையமைக்கப்பட்டு இசைக்கட்டாக வெளிவந்துள்ளது. அது ஒரு பாடலை எனக்கு நான் பிராக்டிஸ் பண்ணதால ஞாபகம் வருமோ தெரியல, எந்த அளவு படிக்கிறேன். நெடுந்தீவின் பெருமை தனி பெருமை, நெடுந்தீவின் பெருமை தனி பெருமை, அதை நினைக்காத குறையான் இன்றைய நிலைமை. நெடுந்தீவின் பெருமை தனி பெருமை, அதை நினைக்காத குறைதான் இன்றைய நிலைமை. நெடுந்தீவின் பெருமை தனி பெருமை. அலைக்கடவுடைய இந்துமா கடலில் விழுந்து கிடக்கிற நெடுந்தீவனை மகிழ்ந்த தருணம். அந்த வெளியூர் நெய்திலும் அரும்பெரும் மக்களால் நிறைந்திருக்கிற மதிப்பார்ந்த இந்த இலக்கியாவையும் நான் வணங்குகிறேன். இங்குள்ள எல்லோரும் நேரலை பற்றி நிறையவே சொல்லிவிட்டார்கள். மதிப்புமிக்க நெடுந்தீவு ஒன்றிய தலைவரும் நண்பருமான ஆனந்தன் அவர்களே, மாவதி மந்தரும் வடவின் கவிஞருமாகிய சண்முகராஜா அவர்களே, இந்த நெய்தல் ஆசிரியருக்கு ஆசிரியராக இருந்த அன்புக்கினிய ராசான் சன் மாஸ்டர் அவர்களே, ஆமாம், இங்கு 2 சன்களால், அதாவது 2 சூரியன்களால் நிறைகிற மேடை இது. இதை அழகாக தொகுத்துக் கொண்டிருக்கிற எனக்கு தமிழூட்டிய அருமாசான் குமாரசாமி ஆசிரியரின் மந்தரான
நற்கவிஞரும் அறிவிப்பாளருமான ஜெயா அவர்களே, நெய்தலில் எழுதிய விழா பெருநாயகன் குகன் அவர்களே, அவருடைய அன்பு குடும்பத்தினரே, நெய்தலை சிறப்பிக்க வந்திருக்கிற பேருந்து கொண்டோரை நண்பர்களே, உங்களை நான் வணங்குகிறேன். குகனின் காத்திரமான எழுத்துக்களை வாசிக்கும் பொழுது மனம் குதூகலம் அடைகிறது. பல தசாப்தங்களுக்கு முன்னரே ஆவூர் குகன் என்ற பெயரிலே எழுதிய குகன் எழுத்துலகுக்கும் எமக்கும் புதியவர் அல்ல. இங்கு பலரும் அவர் புதியவர் போல பேசியதால் அதை சொல்லுகிறேன். தீவிரமாக எழுதி கொண்டிருந்த அவர் எதற்காக இடையிலே நிற்பாடினார் என்று எனக்கு தெரியாது. அவர் நீண்ட கால இடைவெளிக்கு பின்னால் கிழக்கின் விடியலென இந்த அரிய நெய்தலை என்று எழுதியிருப்பது மிகுந்த மன மகிழ்வை தருகிறது. என்னோட இந்த பொழுது வந்து மறுபடி கேட்டுக்கொண்டு வணக்கம். நெய்தல் சிறுகதை தொகுப்பு ஆறுமுகன் குகன் அவர்களால் எழுதப்பட்ட இந்த 8 சிறந்த கதைகளும் அவருடைய புகழை 8 திக்கும் பரப்பும். நன்றி, வணக்கம். வணக்கம். நமது மண்ணின் மைந்தன் திரு ஆறுமுகம் குகன் அவருடைய இந்த நெய்தல் சிறுகதை தொகுப்பு இன்று கனடாவில் வெளிவந்திருக்கிறது. ஏற்கனவே 2 வாரங்களுக்கு முதல் நெடுந்தீவில் வெளியிடப்பட்டது. இன்று கனடாவில் இந்த இயேசுநாதர் உதித்த நாள் அன்று மீண்டும் உதித்த நாள் என்று இந்த புத்தகம் வெளியில் வந்திருக்கின்றது. அவருடைய சிறப்பு என்ன அம்சம் என்னவென்றால், நாங்கள் பசிக்கு ஒரு அவசரமாக உணவை சாப்பிடுவது போல இந்த நம்முடைய வாசிப்பு பசிக்கு அவசரமாக வாசிப்பு ஒரு அளவு மிக எளிய வகையில் மிக சுருக்கமான 8 சிறுகதைகளை இதில் உள்ளடக்கியிருக்கிறார். அருமையான சிறுகதைகள், அவருடைய வழிகள் தோய்ந்த அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வாங்கி படித்து பயன்பெற வேண்டிய இந்த அனுபவ பொக்கிஷமாக இது இருக்கும். வாங்கி படியுங்கள். இன்றைய பொழுதில் நெய்தல் புத்தக வெளியீட்டுக்காக இங்கே வந்தபோது என்னுடைய நண்பர் நீண்ட காலமாக எங்களோடு பட்டிமன்றம், கவியரங்குகள், பல கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு எங்களோடு அன்றாடம் வாழ்ந்தவர். இன்றைய பொழுதில் இந்த நெய்தல் புத்தகத்தை வெளியிட்ட போது எமக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இது ஒரு நல்ல தருணம். இந்த காலத்தில் புத்தகங்களை வெளியிடுவது குறைந்து கொண்டு போற இந்த காலத்தில்
எல்லாம் இன்டர்நெட் இமெயில் என்று போய் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இன்று இது போன்ற புத்தகங்கள் ஆவணப்படுத்த வேண்டியது ஒரு கட்டாயமே. இவருடைய புத்தகம் சிறப்புற நான் வாழ்த்தி நன்றி கூறுகிறேன். நன்றி.